தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு வருகிற அக்டோபர் 27 நடக்குமா நடக்காதா பெரும் விவாதம் போயிட்டு இருக்கு. இது விஜய்க்கே ஒரு சின்ன குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குது. காரணம் என்னன்னா, செப்டம்பர் 28 நடக்க வேண்டிய அந்த மாநாடு 21 கேள்விகள் 33 நிபந்தனைகள் இதெல்லாம் ஆகி அப்புறம் ஏகப்பட்ட குளறுபடிகள்லாம் நடந்து விஜய் அரசியலுக்குள் வரத்தை யாருக்கும் பிடிக்காம இதுதான் உண்மை இதெல்லாம் நடந்து சரி ஓகே அக்டோபர் 27 என்ன காரணத்துக்காக அதை டிஃபால்ட்டாக அறிவிச்சாங்கன்னு தெரியல. இந்த அக்டோபர் முதல் வாரத்தில் தளபதி 69 படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்க போகிறாங்க. இந்த அக்டோபர் 27 ஒரு கடுமையான மழைக்காலம். அந்த மழைக்காலத்தில் இந்த மாநாடு நடத்த முடியுமா? இது ஒன்று. அது அடுத்து இந்த மாநாட்டுக்கு அடுத்து 4 நாளில் தீபாவளி வரப்போகுது. தீபாவளிக்கு சென்னையிலிருந்து குறிப்பாக வட மாவட்டங்களிலிருந்து தென் மாவட்டத்திற்கு பெருமளவில், அதுவும் சென்னையில் இங்கே 80% 85% வெளியூர்களில் இருந்து பிழைக்க வந்தவர்கள் தான். அவ்வளோ பேரும் ஒரு பண்டிகைக்கு கிளம்புவாங்க. அதுவும் தென் மாவட்டத்துக்கு விக்கிரவாண்டி வழியாக தான் போய் ஆகணும். அப்படி போகும்பொழுது அதில் ஏன்னா முன்கூட்டியே கிளம்பிடுவாங்க. கிளம்பிட்டா போக்குவரத்து நெரிசல் ஏற்படுமா அல்லது என்ன சலசலப்பு ஏற்படும்? ஒருவேளை இந்த மாநாட்டிற்கு அதுக்கு முன்னாடி ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்கன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்குது. குறிப்பாக மழை தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அக்டோபர் 15 கடுமையான மழை இருக்கும் அப்படின்னு. சரி, எனக்கு என்னன்னா, ஒரு மாநாடு செப்டம்பர் 28 நடந்தான்னா, அக்டோபர் 27 நடந்தாங்க, நவம்பர்ல நடந்தாங்க, டிசம்பர்ல நடந்தாங்க. 2026 எலெக்ஷனு, அதுக்கு இடையில ஒரு நாள் மாநாட்டு நடத்திட்டா போச்சு. அந்த மாநாட்டு நடத்துல ரொம்ப தள்ளி போயிட்டா ரைட்டு, விஜய் களத்துல இறங்கிதானே ஆகணும். ஏன் மாநாடு அப்படின்னா, அந்த மாநாட்டில் தன்னுடைய செல்வாக்கு என்ன அப்படின்னு விஜய் காட்டியாகக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். அந்த மாநாட்டில் தான் ஒரு பெரிய ஒரு உரையாற்ற போகிறார் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த மாநாட்டில் தான் மத்திய அரசு மாநில அரசு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் பேச போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் எதிர்பார்ப்புக்குள்ள இருக்குது. அவருடைய இந்த கொடிக்கான விளக்கத்தையும் மாநாட்டில் தான் கொடுக்குறாரு. ஏன்னா கொடி பஞ்சாயத்து ஒரு பக்கம் பெரிய அளவில் போயிட்டு இருந்ததெல்லாம் இருந்துச்சு. சரி, 2026 சட்டமன்ற தேர்தலை தனித்து போட்டியிடுவாரா அல்லது கூட்டணியோடு போட்டியிடுவாரா? எந்த மாதிரியான கூட்டணி இருக்கும்? அவர் தமிழ் தேசிய அரசியலே திராவிட அரசியல் ரெண்டுத்துல எந்த அரசியல் அவர் முன்னெடுத்து செல்ல போகிறார்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பேசினா மட்டும்தான் உண்டு. அவர் பேசாதவனுக்கு நம்ம பேசிட்டு இருந்தா ஒன்றும் ஆகாது. இதெல்லாம் மீறி சரி ஓகே. இப்போ ஒரு பஞ்சாயத்து என்னன்னா, பஞ்சாயத்துக்கு முன்னாடி கோட் படம் லியோ படத்தினுடைய வசூலை கூட எட்டலைங்க. அது ஒரு தோல்வி படம். அது படம் போட்ட காசுக்கெல்லாம் எடுக்கவே இல்லை. சும்மா ஏஜிஎஸ் நிறுவனம் 400 கோடி 420 கோடி 450 கோடி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு ஒரு பக்கம் அது சோசியல் மீடியாவில் ஒரு குரூப் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு தவறான இது. இன்னொரு பக்கம் ஒரு நண்பரே என்கிட்ட சொன்னார், என்னங்க இந்த வாரம் கோட்டு பல தியேட்டர்ல இருந்து தூக்கிட்டாங்களாமே அப்படின்னு. செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆன படம். இது 3வது வாரம். 3வது வாரம். இந்த 3வது வாரத்தில் 7 படம் ரிலீஸ் ஆயிடும். இந்த 7 படத்துல ஓரளவுக்கு பேசக்கூடிய படமா இருக்கிறது லப்பர் பந்து. அந்த படத்தை துரதிருஷ்டவசமா நான் பார்க்கல, இது வரைக்கும் பார்த்துன்னு ரைட்டு. நான் மற்ற படங்களை பார்த்தேன், பேரை பார்த்து கொஞ்சம் ஏமாத்துட்டேன். மற்ற படங்கள்லாம் ஒன்றும் போகணி ஆகலை. ஆனால் அந்த ரப்பர் பந்தே நான் இந்த அவுட்டரில் இருக்கிற நம்ம திரையுலக விநியோகஸ்தர் நண்பர்கள் தியேட்டர்காரங்கெல்லாம் கேட்டப்போ, படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனும் இல்லைங்க அப்படின்னு. 2வது ஹீரோ வேல்யூ இல்லை, இங்கெல்லாம் டல் அடிக்குது. நீங்கள் சோசியல் மீடியாவில் எழுதுறீங்க, நீங்கள் யூடியூப் சேனலில் பேசுகிறீங்க, ரைட்டு, நல்லா தான் இருக்குது படம், கூட்டம் வரணுமே. இந்த பக்கம் செங்கல்பட்டு தாண்டி ஒன்றும் இல்லை, திருவள்ளூர் தாண்டி ஒன்றும் இல்லை, கும்மிடிப்பூண்டி தாண்டி ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னா ஹீரோ வேல்யூ கண்டிப்பான ஒரு விஷயங்க. அதேமாரி மவுத்தாக்கு மீடியாக்கள் திரும்ப எழுதும் பொழுது ஓகே. ஏன்னா லப்பர் பந்து பார்த்தவர்கள் அருமையா ஒரு கிரிக்கெட் மையமாக வச்சு அதில் ஒரு சின்ன அரசியலையும் ஒரு ஜாதியையும் மையப்படுத்தி ரொம்ப அருமையா படம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படங்களை வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அது நம்ம அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி படங்களுக்கு ப்ரொமோஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். விளம்பரம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அது எடுத்துட்டா மட்டும் போகாது, கொண்டு போய் சேர்க்கணும். இன்னைக்கு படம் எடுக்கிறது ஈஸி, கொண்டு போய் சேர்க்கறது தான் கஷ்டம். ஏன்னா எல்லாம் மொபைலுக்குள்ளே இருக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா ரஜினி படம், அஜித் படம், விஜய் படம் இதுக்குள்ளதான் வருவாங்களே கண்டி. இதை மீறி ஒரு படம் நல்லா இருக்குதுன்னா அந்த நல்லா இருக்கிறதுக்கான காரணத்தோடு அவர்களுக்கு உள்ள தியேட்டருக்குள்ள வரவழைக்கணும். அது நான் சொல்றது புறநகர் பகுதியில். நீங்க சென்னை மாதிரியான இதுல சனி ஞாயிறு ஓகே, திங்கள் செவ்வாய் புதன்ல டல் அடிக்க ஆரம்பிச்சிடும். சனி ஞாயிறுல கூட பார்த்தீங்கன்னா அந்த மல்டிபிளெக்ஸ் எல்லாம் நிரம்பி போயிடும். சரி, இதுதான் இப்போ வெளியூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சிலர் என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க, மற்ற படங்கள் 7 படம் வந்தது இல்லைங்களா, மண்ணி குட்டி போட்ட மாதிரி டஜன் கிடங்கல, அது எதுவுமே அந்த அளவுக்கு தேரவே இல்லை. லப்பர் பந்தது மறுபடியும் கோட்டுக்கு தாங்க கூட்டம் அப்படின்னு. ஏன்னா அது ஒரு போட்டோவே எடுத்து அமைச்சிருந்தாரு எனக்கு தியேட்டர்ல. அப்புறம் நான் ticketnew.com புக் மை ஷோ இதெல்லாம் போய் பார்த்தேன், கூட்டம் இருந்தது. அது என்ன சொன்னா, ஒரு 3வது வாரம் ஒரு ஹீரோடைய படம். அந்த படத்தினுடைய
அந்த வெங்கட் பிரபு எதெல்லாம் சஸ்பென்ஸ்னு வச்சிருந்தாரோ எனக்கு தெரிஞ்சு அது ஓப்பன் சஸ்பென்ஸாகவே வச்சிருக்கலாம். ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு காலையிலேயே நிறைய பேர் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அவங்கள ஒன்றும் தடுக்க முடியாது. இன்னைக்கு சோஷியல் மீடியா அப்படிதான் இருக்குது. அவர் எதையெல்லாம் வச்சார், ஒரு சிவகார்த்திகேயனை வந்து ஒரு சஸ்பென்ஸாக வச்சிருந்தாரு, ஒரு விஜயகாந்தை சஸ்பென்ஸாக வச்சிருந்தாரு, ஒரு அதாவது வந்து அஜித்தோடைய அந்த ரெஃபரன்ஸை வந்து சஸ்பென்ஸாக வச்சிருந்தாரு. இதெல்லாம் போட்டு 3வது ஷோலே உடைச்சிட்டாங்க. ஆனால் அதை மீறி இந்த கூட்டம் வந்திருக்குன்னா அது எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான், அது எல்லாம் விஜய்க்கான ஆடியன்ஸ் தான். அதனால் இப்போ வரைக்கும் இப்போ கடைசியாக அவங்க வந்து ஏஜிஎஸ் நிறுவனம் 420 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஓகே சொல்லியிருக்காங்க. 500 கோடி நெருங்கிடும். ஏன்னா கடந்த சனி ஞாயிறு அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. லியோ வசூலை இந்த படம் நெருங்காது அப்படின்றாங்க. நெருங்காது தான் உண்மையிலே. அதுக்கான காரணம் என்னன்னா, லியோ வந்து பட்ஜெட்டே வேறங்க. லியோவுக்கான எதிர்பார்ப்பு தாறுமாறான எதிர்பார்ப்பு. காஷ்மீரில் படப்பிடிப்பு, இந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எக்கச்சக்கமான பேரை கொண்டு போனாங்க லியோவை. அதே சமயம் கோட் படம் நிச்சயமா வந்து ஒரு 600-700 கோடி அடிச்சிருக்க வேண்டிய படம் ஏங்க 1000 கோடி கூட. அதில் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா, இந்த நார்த் இந்தியாவில் கொடுக்கும் பொழுது இந்த ஓடிடி பஞ்சாயத்து இருக்குல்ல, அந்த இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதாவது இங்கே வந்து 4 வாரத்துக்கு பிறகு ஓடிடியில் நீங்கள் போட்டுக்கலாம். நார்த்தில் வந்து 8 வாரத்துக்கு பிறகு தான் ஓடிடியில் வந்து நீங்கள் படத்தை போடணும். அதுக்கு இவங்க ஒத்துக்கலை. அதனால் மல்டிப்ளெக்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆகலை. குறிப்பாக இந்தி வெர்ஷனில் ரிலீஸ் ஆகலை. நீங்கள் நார்த்தில் இந்தி வெர்ஷனில் ரிலீஸ் ஆகலைன்னா அப்புறம் என்ன இருக்குது வந்து நீங்கள் வசூலின், அதாவது ஒட்டுமொத்த வசூலின் கிட்டத்தட்ட 60-70% எந்த ஒரு படமாக இருந்தால் நார்த்தில் கலெக்ட் பண்ணுறது தான். விஜய்க்கு ஒரு தனி மாஸ் இருக்குது வந்து. அதனால் இந்த படம் ஒரு கிட்ட 500 கோடி வந்துருச்சு. 500 கோடிக்கு மேலே இதுக்கு வேற என்ன வேணும் வந்து. ரெண்டாவது, இந்த கோட் படத்துக்கு ஆரம்பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இந்த சோசியல் மீடியாவில் ஒரு படம் ரிலீஸ் ஆன 4வது வாரமே வந்து எங்கெங்கெல்லாம் இந்த தேட்டர் காலியாக இருக்குதோ, அதில் ஏற்கனவே எடுத்த படமாக கூட இருக்கும் வந்து ஃபோட்டோஸ்லாம் சோசியல் மீடியாவில் விட்டாங்க வந்து. இங்கே காலி, அந்த தேட்டர் அடிக்குது, இந்த தேட்டரில் கூட்டம் இல்லை அப்படின்னு. அதெல்லாம் மிக தவறான ஒரு விஷயம். என்னன்னா வந்து தமிழ்நாடு வரைக்கும் 200 கோடி ரூபாய் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்குது. 100 கோடி ரூபாய் ஷேர் கிடைச்சிருக்கு. அதாவது சினிமாவில் எத்தனையோ ஆண்டு, நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட பேசும்பொழுது, எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு இந்த 100 கோடி ரூபாய் ஷேரு 200 கோடி ரூபாய் வசூலித்து வந்து லியோ, பொன்னியின் செல்வன் 1, அதன் பிறகு கோட்டுக்கு தான் அப்படின்னு. இதில் 2 படமும் விஜய் படமாக வந்துடுச்சு. இதில் முக்கியமான ஒரு விஷயம், இதை சரியான ஒரு விதத்தில் சரியான வியாபாரம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 700-800 கோடி தாண்டி இருக்கும். இதையெல்லாம் மீறி கண்டென்ட் இதை நிச்சயமாக பேசியாகணுங்க அது. ஏன்னா வெங்கட் பிரபு ஏஐயில் கவனமாக இருந்தார், டிஐஜிங்கில் கவனமாக இருந்தார். இதை ரெஃபரன்ஸாக அஜித்தை கொண்டு வருவோமா, அர்ஜுனை கொண்டு வருவோமா, போண்டாமணியை கொண்டு வருமானு அதில் கவனமாக இருந்தார். ஆனால் கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா அதை கோட்டை விட்டார். கண்டென்ட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் வந்து. கண்டென்ட்டில் கோட்டை விட்டுட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகிறது? ஒரு வலுவான கண்டென்ட் இருந்தால் படம் பார்க்குற ஆடியன்ஸ் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் இந்த டெக்னிக்கெல்லாம் விட்டு தள்ளுங்க. ஒரு மாஸ் ஹீரோவுக்கு படம் பண்ணுறீங்க அப்படின்னா ரைட்டு, ஒரு விஜய்க்கான படம், அதில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட் வச்சுருந்தீங்கன்னா இந்த படம் என்ன ஆயிருக்கும் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய வசூலை கொடுத்துருக்கோம். அந்த வசூலை தாண்டி இன்றைக்கும் கோட் வந்து திரையரங்குகள் சில திரையரங்குகள் இருக்குது 3 வாரத்தை தாண்டி. காரணம் என்னன்னா, சரியான படம் இன்னும் வரல. இந்த 27ஆம் தேதி தமிழில் மெய்யழகன் கார்த்தி அரவிந்த் சாமி 96 பிரேம் இயக்கியிருக்காரு. அந்த படம் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு குடும்ப படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த ட்ரெய்லர்லாம் கூட நல்ல வரவேற்பு இருக்குது. அது எந்த அளவுக்கு ஆடியன்ஸ்க்கு போய் சேர்ந்து தெரியல. ஏன்னா ஜப்பான் படத்துக்கு பிறகு கார்த்தி எங்கே இருக்கிறாருன்னே தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா ஜப்பான் அந்த அளவுக்கு போட்டு நம்மளை துவைச்சு எடுத்துச்சு வந்து. அந்த ஜப்பானுக்கு கொடுத்த பில்டப்லாம் இருக்குது பாருங்க. ஐயோ, திருச்சியில் ஒரு நகை கொள்ளைக்காரனை அடிப்படையாக வச்சு பண்ண படம். அதெல்லாம் மறுபடியும் ஞாபகப்படுத்த வேணாம், விடுங்க. ஜப்பான் வந்து ஜப்பானாகவே இல்லாமல் போட்டோம். அது ஒரு பக்கம். இந்த பக்கம் தேவாரா ஆந்திராவில் ஒரு கொண்டாட்டமான படமாக இருக்குது, சொல்லவே தேவையில்ல. ஜூனியர் என்டிஆருடைய ஒரு படம் மிகப்பெரிய வியாபாரம் நடந்திருக்குது. அதாவது ஆந்திரா தெலுங்கானாவில் 110 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடந்திருக்கு. ரைட், ஓகே. அந்த படம் இந்த அளவுக்கு இங்கே ஒரு வேளை ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, அந்த படத்துக்கும் ஒரு வரவேற்பு. இங்கே டப்பிங் வெர்ஷன்லேயும் ரிலீஸ் ஆகிறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா சமீபத்தில் நடந்த ஒரு ப்ரீ ஈவெண்ட் நிகழ்ச்சி, சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் அவ்வளோ சுத்தமாக அழகாக ஜூனியர் என்டிஆர் ஒரு தமிழ் பேசி, நான் இங்கே தாங்க முதல்ல சென்னையில் தான் குச்சிப்புடி அரங்கேற்றம் பண்ணேன், இந்த ஊர் தண்ணியை தான் குடிச்சு வளர்ந்தேன் நான். ஏன்னா அவங்க சித்தப்பா பாலையா சொல்லுவார் இல்லை, இந்த மண்ணில் பிறந்தேன், இந்த ஊர் தண்ணியை குடிச்சு வளர்ந்தேன், இது அப்படின்னு சொல்லுவார்ல, அது மாதிரி இந்த ஊர் தண்ணியை குடிச்சு வளர்ந்தேன் நான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக தமிழ் பேசியிருந்தார். இதையெல்லாம் மீறி நான் வெற்றிமாறன் இயக்கத்தில் ஒரு தமிழ் படம் பண்ணோம், அந்த தமிழ் படத்தை தெலுங்குல டப் பண்ணணும்னு சொன்னார் பாருங்க. ஓகே, ரைட்.
அவர் ஜூனியர் என்டிஆருக்கான ஒரு ஆடியன்ஸ் RRRக்கு பிறகு வந்து தமிழ்ல உருவாயிருக்குது. ஒரு சமயம் தேவாரா இங்கேயும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா தமிழ்ல டப் பண்ணி அந்த படம் பிரமாதமா போயிடுச்சுன்னா அந்த சமயத்தில் கோட்டு கொஞ்சம் இறங்கலாம் மேபி. ஆனால் விஜயோடைய பெரிய பலம் என்னன்னா, நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, அவருக்கான ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். எப்படி தமிழ்நாட்டில் ஒரு 200 கோடி ரூபாய் அந்த படம் கலெக்ட் பண்ணிச்சோ அதே போல ஓவர்சீஸ்ல ஒரு பெரிய வசூலை வந்து கோட் கொடுத்துரு. ஓவர்சீஸ்ல நான் கிங்கு அப்படின்ட்டு வந்து விஜய் திரும்பவும் நிரூபிச்சிருக்காரு. இதுதான் உண்மை. ஓகே, இதெல்லாம் தாண்டி தளபதி 69 அந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு இதை விட பல மடங்கு இருக்கும். அதுக்கு இன்னும் 1 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணும். இதற்கிடையில அரசியல் பயணம்லாம் அவருக்கு இருக்கு. குறிப்பா ரோட் ஷோ எல்லாம் பண்ண போறாரு. குமரி முதல் கோட்டை வரை அந்த ரோட் ஷோலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. வந்து 2026 அரசியலை விஜய் எப்படி சந்திக்க போகிறார்? 2026 அரசியலுக்கு முன்னால் தளபதி 69 படம் அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்குமா? வினோத் அப்படி ஒரு படத்தை அவருடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு பிரச்சார படமாக அல்லது எதிர்கால விஜயனுடைய அரசியலுக்கு அந்த படம் ஒரு பெரிய உதவிகரமான படமாக இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.